என் தங்கமே, ஆபத்து ஆபத்து, என் பிள்ளையின் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் விதமாக சதி நடந்து கொண்டிருக்கின்றது. செய்வது யாரென்று உன் அப்பன் கருப்பன் உனக்குச் சொல்ல வந்திருக்கின்றேன். சுதாரிப்பாக என் குழந்தை இருக்க வேண்டிய நேரம். என் பிள்ளையை ஒருவரின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க வேண்டும் என்று சதி நடக்கும் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் எந்த ஒரு மனிதரும் நல்ல மனிதராக இருக்க வாய்ப்பில்லை. உன்னை சுற்றி வந்து எப்பொழுதுமே உனக்கு சோதனைகளை மட்டுமே கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கின்ற நேரத்தில், எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது எல்லாம் இந்த சோதனை காலம் உனக்கு ஆரம்பித்து விடுகின்றது. எதையுமே கண்டுகொள்ளாமல், வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சிகளையுமே செய்யாமல் நீ ஒரு மூலையில் முடங்கி கிடந்து பார், எந்த பிரச்சனைகளும் வராது. எப்பொழுது வாழ்க்கையை வாழ துடிக்கிறோமோ அப்பொழுதுதான் பிரச்சனைகள் வரும். அப்படியானால் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? என் குழந்தையே, வாழ்க்கையை வாழ பல துரோகிகளும் பல எதிரிகளும் வேண்டும் என்று, இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதற்கு நிச்சயமாக இவர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று. இவர்கள் இருந்தால் மட்டுமே உன்னால் வெற்றியை பெற முடியும். உனக்கு எதிர்காலம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த எதிர்காலத்தை பெறுவதற்கு நீ தகுதியானவராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா துன்பங்களையும் தாங்கி, உன்னை சுற்றி வருகின்ற எல்லா கஷ்டங்களுக்கும் என் குழந்தை நீ தாண்டி எப்பொழுதும் உன்னை நீ செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லா விஷயமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் அதையெல்லாம் தாங்கிக் கொள்கின்ற அளவிற்கு மனப்பக்குவம் உனக்கு இருக்க வேண்டும். இதுதான் வெற்றியை பெறுவதற்கு ஒருவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி. நினைத்தது போல இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அடைய வேண்டும் என்று எண்ணினால் போதும். உன்னால் எதையுமே இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நடத்திவிட முடியாது. சட்டென்று முடிந்து விடுமா என்ன? இவர்கள் உன்னை அப்படி விட்டு விடுவார்களா? என் குழந்தையே, ஒருவர் ஒரு வெற்றியை பெற முயற்சி செய்வதும் அதை இன்னொருவர் தடுப்பதும் ஆரோக்கியமான விஷயம்தான். அதை நாம் இல்லை என்றோ வேண்டாம் என்றோ சொல்ல வேண்டாம். ஆனால் அடுத்தவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. ஒருவரின் உயிரை பறிக்க நினைப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் அப்படி ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அந்த இடத்தில் இந்த கருப்பன் நின்று பேச வேண்டும். அந்த இடத்தில் இந்த கருப்பன் உனக்காக வர வேண்டும். அதைத்தான் இப்பொழுது உன் அப்பன் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் நான் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியினை மட்டுமல்ல, உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களையும் விடுத்து உனக்கான நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வருகின்றேன். ஒருவரின் உயிரை பறிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கெல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்காவிட்டாலும் அவர்கள் என்னை நினைக்க வைத்து விடுகின்றார்கள். வாழ்க்கையில் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கும் பொழுது என் பிள்ளை உன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. துரோகம் அதிகமாகும் பொழுது வாழ்க்கையே வேண்டாம் என்ற எண்ணம் வந்தது. அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையை இவர்கள் அழிக்க முடிவு செய்திருக்கிறார்கள் என்றால் சர்வ நிச்சயமாக என் குழந்தையை இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்களில், உன்னோடு நான் வாழ்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உன்னை என்ன செய்கின்றது, இந்த வாழ்க்கை உன்னை என்னவாக பார்க்கிறது என்பதனை சற்று நீ சிந்திக்கத்தான் வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்காக நான் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் என்று
இவை எல்லாவற்றையுமே தாண்டி நீ சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இந்த கருப்பன் உன்னோடு துணை நிற்பான் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனால் உன் வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நடத்தி கொடுக்கப்படும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீய மனிதர்களையும் விரட்டி அடிக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத தருணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு வந்துவிட்டது. ஆனால் என்ன செய்ய முடியும்? இனிமேலும் இதிலிருந்து நாம் மீண்டு வரவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் உனக்கு முடிவுகள் என்பது கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து விட்ட ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழத்தான் வேண்டும். எதிர்பாராத திருப்பங்களையும் எதிர்பாராத விஷயங்களையும் கண்டு என் பிள்ளை மேலும் மேலும் நீ நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உனக்காக என்றும் நான் இருக்கிறேன். இந்த கருப்பன் சொன்னது போல உனக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்க வேண்டும் என்றோ உன் உயிர் போக வேண்டும் என்றோ நினைத்து கொண்டிருக்கின்ற இவர் நிச்சயமாக உனக்கு மிகவும் நெருக்கமானவர் மட்டுமே. ஒரு காலத்தில் உன்னுடைய உதவியினால் இங்கு வாழ்ந்தவர்கள் இன்று உன்னை அழிக்க முன்னே வந்து நிற்பதுதான் ஆச்சரியப்படுகின்ற விஷயம். இப்பொழுது இது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்பது போல மாறிவிட்டது. சுற்றி வருகின்றவர்களும் சூழ்ந்து வருகின்றவர்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை கொடுக்கும் பொழுது இவர்கள் செய்வது அத்தனையுமே அந்த நன்மைகளை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் வந்து கொடுப்பதற்கானதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்களுக்காக என் பிள்ளையே, நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இவர்கள் உனக்கு கொடுத்தது நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் நீ உனக்கு நன்மைகளாக மாற்றிவிடு. என் பிள்ளையே, இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்ததல்லவா? அதை நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்ட ஒரு உருவம்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. உனக்கே புரிந்திருக்கும் கருப்பன் யாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறான் என்று. என் குழந்தையை, அடுத்தவர்களின் உயிரை பறிப்பது இவர்களுக்கு அவ்வளவு சாதாரணமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அடுத்தவர்களின் உயிரை பறிப்பது என்றால் அவ்வளவு எளிதான காரியமாக நமக்கு முன்பு தோன்றவில்லை. இப்பொழுது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். மனதிற்குள் நினைத்து விட்டால் அதை முடிக்கும் வரை அவர்கள் செய்வதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையை, யாருக்கும் தெய்வத்தின் மீது பயமில்லை. தெய்வத்தை கல்லாக பார்க்கின்ற மனிதர்களாக இப்பொழுது இருக்கின்றவர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அத்தனை பேருக்குள்ளும் இருக்கின்றதே தவிர யாருமே எந்த ஒரு விஷயங்களையும் அவ்வளவு சாதாரணமாக விட்டு விடுவதில்லை. என் பிள்ளையே, என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என் பிள்ளையே. இந்த மனிதர்களின் எண்ணங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். இவர்களுக்குள் இருக்கின்ற இந்த சிந்தனைகளை எல்லாம் மாற்ற வேண்டும். ஆனால் அது அவர்களால் மட்டுமே முடியும். தானாகவே நினைக்க வேண்டும். தெய்வம் இனி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு விளையாட்டை விளையாடினால் மட்டும்தான் அது அவர்களுக்கு புரியும் என்றால் அதையும் செய்வதற்கு தெய்வம் தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கணக்கில் கொண்டு இந்த கருப்பன் உனக்கு நீ வேண்டியதையும் விரும்பியதையும் உன் கைகளில் கொடுக்க நினைக்கின்றேன். கருப்பன் தரும் பொழுது என் பிள்ளை நீ மறுக்காமல் பெற்றுக்கொள். சுற்றி வருகின்ற இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நினைத்து பயப்படாதே. கருப்பனுக்கு
இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம். இல்லை என்றால் என் பிள்ளை, இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக நீ எடுத்து கொண்டு விடுவாய். இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்திருக்க வேண்டும். இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பது நிச்சயமாக என் குழந்தை உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதனால் எல்லா விஷயங்களையுமே சரியாக புரிந்து கொண்டு, எல்லா விஷயங்களையுமே என்னவென்று தெரிந்து கொண்டு, இனிமேலாவது கருப்பன் சொல்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் நீ உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் சுதாரிப்பாகவும் இருந்து கொண்டிரு. என் பிள்ளையை, ஒவ்வொரு முறை இந்த வாழ்க்கையில் நான் உன் முன்னால் வரும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு நன்மையையும் ஒரு தீமையையும் பற்றி நீ தெரிந்து கொள்கின்றாய். நல்லது கொடுப்பது ஒருவராக இருந்தால் தீதை நினைப்பது 100 பேராக இருக்கின்றார்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் எந்த விஷயங்களும் சுற்றி சுற்றி நடந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு என் பிள்ளை, நிச்சயமாக நீ சுறுசுறுப்பாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு என்றால் இந்த துரோகிகளும் எதிரிகளும் உன் அருகில் கூட நெருங்கிவிட முடியாது. அதனால் நீ எப்பொழுதுமே தைரியமாக இருக்க பழகு. என் குழந்தையே, கருப்பனின் கண்களை கண்டால் உன் ஆபத்து எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும். கருப்பனின் கண்களோடு என் பிள்ளை நீ பேசத் தொடங்கிவிட்டாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும். எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை நல்லபடியான நிலைக்கு நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரும் இங்கே உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டார்களே என்று நினைத்து வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு, என்ன நடந்தாலுமே அதிலிருந்து நீ இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றிகள் அங்கே உனக்கு உறுதியாக கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை திருப்திப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உன்னால் முடியாத விஷயம் என்ற எதுவும் இங்கில்லை. நீ நினைத்தால் நடக்காத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை. இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையுமே சரியாக தந்து கொண்டிருக்கும் பொழுதும், தெய்வத்தின் அருள் உனக்கு இருக்கும் பொழுதும், எதிர்வருகின்ற அத்தனை துன்பங்களையும் என் பிள்ளை நீ சரியாகவே இந்த வாழ்க்கையில் மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, கருப்பன் உன் வாழ்க்கையில் ஆடுகின்ற ஆட்டங்களும், இந்த கருப்பன் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களும் என்னவாக இருந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக உனக்கான அத்தனை நன்மைகளையும் மீட்டெடுத்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக உறுதியாக செய்திட முன்னே வந்து கொண்டே இரு. நான் உன்னை வழி நடத்துவேன். நான் உன்னை முன்னின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் நிறைவாக கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றிற்கும் உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் உனக்கு ஒரு நல்லதொரு நேரம் வரும். அந்த நேரம் இந்த சதிகள் எல்லாம் பொடி பொடியாகி போய்விடும். நினைக்க கூட முடியாது உனக்கு ஒரு கெடுதலை செய்ய வேண்டும் என்று. அந்த அளவிற்கு கருப்பன் உன் வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை பின்னி வைத்திருக்கிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த விஷயமும் என் குழந்தையின் மனதை பாதிக்க கூடாது. எந்த விஷயமும் என்னுடைய பிள்ளையின் மனதில் நின்று என் பிள்ளையை வருந்தக்கூடாது. நீ கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு நன்மைகளை நான் நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்க தயாராகிவிட்டேன். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டால் போதும்.
இனி என்ன நடந்தாலும் அது மீண்டும் மீண்டும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.